இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 128 அதிகாரம் 6 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீரும் பிள்ளைகளை காண்பீராக. ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு புதிய கிருபையின் பரிசு. அந்த புதிய நாளை தொடங்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை நமக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை நினைவுபடுத்துகிறது. நீர் உம் பிள்ளைகளை காண்பீராக. இந்த வார்த்தை என்பது வரும் நீண்ட ஆயுளுக்கான வாழ்த்து மட்டுமல்ல, தலைமுறையாக ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் விசுவாசமும் தொடர வேண்டும் என்ற ஆண்டவரின் இதயத்தை வெளிப்படுத்தும் வாக்குறுதி. ஒரு மனுஷன் உண்மையான செல்வம் அவன் சேர்த்து வைத்த பொருட்களில் அல்ல, அவன் விட்டு செல்லும் தேவ பயமுள்ள சந்ததியில் தான் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய விசுவாசம், இவை அனைத்தும் நம் பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். அதனால இன்றைக்கு நாங்கள் எடுக்கிறோம் ஒவ்வொரு நல்ல தீர்மானமும் எதிர்கால தலைமுறைக்கு, அதாவது எங்களுடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமான விதையாக மாறலாம். அதனால இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய கடமையை இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய அன்பையும் நீதியையும் ஜெப வாழ்க்கையையும் நிலைநிறுத்த வேண்டும். பெற்றோர்களுக்காகவும் மூத்தவர்களுக்காகவும் நம் வாழ்க்கையால் ஆண்டவரை பிரதிபலிக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் விதைக்கிற விசுவாசத்தின் விதைகள் நாளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர் இந்த வாழ்க்கையில பல மடங்கு ஆசீர்வாதத்தின் கனியாக அவை ஒவ்வொன்றும் மாறலாம். இன்றைக்கு நீங்கள் விதைக்கிற ஒரு சிறிய இறைவார்த்தை என்கிற விதை நாளைக்கு உங்களுடைய வழிமரபையே ஒரு ஜீவ விருட்சமாக மாற்றும். அதனால் இந்த காலையில் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை என்னோடு முடியடையாமல் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வரை உமது ஆசீர்வாதம் தொடரும் வாழ்க்கையாக எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததியினரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தில் சமாதானமும் அன்பும் உம்முடைய சந்ததியும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை புரியும். ஆண்டவரை பார்த்து நாங்கள் பயப்படுகிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அவருடைய வழிகளில் நடப்பவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. அவர்களின் ஆசீர்வாதம் தலைமுறைகளை தாண்டி தொடரும் என்று அந்த நம்பிக்கையோடும் அந்த வாக்குறுதியோடும் புதிய நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு தொடங்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மனதார தியானிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அப்பா தகப்பனே, இந்த காலை பொழுத எமக்கு நீர் கொடுத்து உமது சித்தத்தைப்படி நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உண்மை அறிந்து உம்முடைய வழிகளில் நடக்க நீங்கள் கிருபை செய்தருளுங்கப்பா. எங்களுடைய இல்லத்தில் சமாதானமும் அன்பும் விசுவாசமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க நீங்கள் உதவி புரியுங்க. உங்களுடைய நாமத்தினால நாங்கள் இன்றைக்கு கேட்குற இந்த ஜெபத்தை கனிவோடு செவிசாய்த்து நீங்கள் இதில் எங்களுக்கு ஒரு கிருபையையும் இதில் எங்களுக்கான நிறைவான பலனையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமீன்.